வணக்கங்கள். அஃபி டாக்கீஸ் சமூக வலைதளம் சார்பாக இது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் அவரை பற்றிய முன்பதிவுகளின் பின் தொடர்ச்சி. ஆஃபியா டாக்கீஸ் சமூக வலைதளம் பார்த்திருக்கீங்க. ஆஃபியா டாக்கீஸ் சமூக வலைதளம் பார்த்துட்டு இருந்தீங்க, ரசிச்சீங்க, நிறைய பகிர்ந்தீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எது மக்கள் திலகத்தின் வாழ்க்கையை, சம்பவங்களை, அவருடன் இருந்த தொடர்புகளை நிறைய பேர் சொல்ல அதை நாங்கள் பதிவு செய்தோம். அதற்கு அமோக வரவேற்பை கொடுத்தீர்கள். சில வாரங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு, ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தெரியுமா நிகழ்ச்சியை புது பொலிவோடு, ஒரு தெளிவோடு, அன்பு சகோதரர், ஆற்றல் மிக்க பத்திரிகையாளர், மிகச்சிறந்த பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்ற ஐயா, எழுத்து தெய்வம் என்று அவரை சொல்வார்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் ரசிகர் வெறியர் சகோதரர் காவேரி மைந்தன் அவர்கள் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில வரலாற்று பதிவுகளை, மக்கள் திலகத்தின் படங்களில் இடம்பெற்ற பாடல்கள், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என அவர் ஒரு ஆய்வு செய்து அதை ஒரு புத்தக வடிவில் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலிருந்து அவர் அனுமதியோடு தாங்கள் அறிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்கிறோம். இந்த விளக்கம் இப்ப போதும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. மக்கள் திலகம் யார்? கலை உலக வாரிசுன்னு மக்கள் திலகத்தால பாராட்ட பெற்றவர் திரைக்கதை பிதாமகன் இயக்குனர் திலகம் கே. பாக்யராஜ். அவருடைய வாரிசு கண்ணால முழிச்சு பார்ப்பார். முழிச்சாவே அவரு பார்த்து நம்ம சிரிச்சிருவோம். மதிப்பிற்குரிய இயக்குனர் நடிகர் ஆர் பாண்டியராஜன் அவர்களது மாமனார் கவிஞர் அவினாசி மணி, அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளரும் கூட. அவர் எழுதி மக்கள் திலகம் நடித்த பாடல் தான் காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நின்றவன் நீ, வெற்றி திருமகன் நீ. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிச்ச அடிமை பெண் படத்துல தான் மக்கள் திலகத்தை வர்ணிக்கிறதா கலைச்செல்வி ஜெயலலிதாவும் காண கருங்குயிலே பாட்டு காட்டினாங்களே ஜோதிலட்சுமி அம்மா, 2 பேரும் சேர்ந்து மக்கள் திலகத்தை புகழ்ந்து பாடும் விதமாக, என்றென்றைக்கும் அவர் புகழ் நின்று நிலைத்து நீடிக்கும் விதமாக அந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கும். காலத்தை வென்றவன் நீ. எழுதியவர் கவிஞர் அவினாசி மணி. இசை அமைத்திருந்தது திரை இசை திலகம் ஐயா KV மகாதேவன். கானக்குயில்கள் அம்மா பி. சுசீலாவும் எஸ். ஜானகியும் இந்த பாட்டை இணைந்து பாடியிருப்பார்கள். மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இந்த பாடல். அந்த படத்தில் வருகிற பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வீரியத்தையும் வெற்றியையும் கொடுத்து அந்த படத்தை ஒரு பெரிய இமாலய சாதனையாக்குச்சு. இயக்கியதும் மக்கள் திலகம், தயாரித்ததும் மக்கள் திலகம். இதெல்லாம் முன்பே நாம் பல பதிவுகளில் சொல்லி இருக்கோம். சமீபத்தில் கூட உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரியும், அடிமை பெண் அந்த திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியது. காரணம், அது எந்த காலகட்டத்திற்கும் ஏற்ற படமாக, கதை அமைப்பு அப்படி இருக்கும். தாயை போற்றினால் அந்த படம் ஓடியே தீரும். மக்கள் திலகத்தின் எல்லா படங்களிலும் அவர் தாயை போற்றியிருப்பார். முதல் பதிவில் அடிமை பெண், இதை பற்றி ஏன் இவ்வளவு தூரம் ஸ்லாகித்து பாராட்டி சொல்றோம்னா, தயாரித்தவர் மக்கள் திலகம், இயக்கியவர் பொன்மனச் செம்மல், நம்ம மூன்றெழுத்து மந்திரம் தான். எல்லாமே சம அளவில் ஒரு கலவையாக மசாலாத்தனம் இருக்கும். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார், இப்படி ஒரு பாட்டு. அம்மா என்றால் அன்பு, அதுவும் கலைச்செல்வி ஜெயலலிதா அம்மாவே பாடியிருப்பாங்க. எத்தனை பாடல், அத்தனை பாடலும் படமாக்கப்பட்ட விதமும் பெரிய பொருட்செலவுல ஜெய்ப்பூர் அரண்மனையில கொண்டு போய் ஒரு பெரிய குழுவையே தங்க வச்சு, அது யாரால முடிந்ததுன்னா மக்கள் திலகத்தால தான். அதே மாதிரி எப்பயுமே பிரம்மாண்டம், பிரமாதம், படைப்புகளில் ஒரு நேர்த்தி, நடிப்புல ஒரு யதார்த்தம் அப்படின்னா மக்கள் திலகம். பெரிய அடுத்த உதாரணம் என்னன்னா, உலகம் சுற்றும் வாலிபன், எக்ஸ்போலியே கண்காட்சியிலேயே வெளிநாட்டில் போய் அதுவும் பிரமாதப்படுத்தி, யார்னா மக்கள் திலகம் தயாரிப்பு, மக்கள் திலகம் இயக்கம். அவர் இயக்குனா அதில் தொழில்நுட்பம் இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும், அதில் மக்களுக்கான எல்லாமே ஒரு கலவையா இருக்கும். இதன் தொடர்ச்சியாக மக்கள் திலகம் திரைப்படங்கள்ல நல்லா நடிச்சிட்டு இருக்க நேரம், அரசியலுக்கு அவரை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. அந்த காலகட்டம் ஏறக்குறைய 1969. அப்ப அரசியலுக்கு அவரை வரவைக்க ஆணித்தரமாக, உறுதியாக, நங்கூரமாக அமைந்தது ஒரு சம்பவம், ஒரு படம். மக்கள் திலகம் நடித்த அந்த படம்
அது எது? அந்த படத்தை பற்றி அடுத்த தொகுப்பில் பேசுவோம். இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா காலத்தை வென்றவன் மக்கள் திலகம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த பதிவை விரும்பினால் லைக் பண்ணுங்க, விருப்பம் அடுத்தவங்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. மூன்றாவது மிக முக்கியமானது, அஃபி டாக்கீஸ்ங்கிற இந்த சமூக வள தொலைக்காட்சியை நீங்கள் ஆதரித்து இந்த தெரியுமா நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் தொடர்ந்து எங்களால் பதிவுகளை போட முடியும். உங்கள் பார்வைக்கு, நீங்க கேட்கறதுக்கு, நீங்கள் மகிழ்கிறதுக்கு எங்களால ஏற்பாடுகள் செய்ய முடியும். அதனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தொடரும். அடுத்த வாரம் பிள்ளையார் சொல்லி போட்ட படம் எது, அரசியலுக்கு மக்கள் திலகத்தை அழைத்து வந்த படம் எது அப்படிங்கிற பதிவோட சந்திப்போம். என்றும் நன்றிகள். இது ஆஃபி டாக்கீஸ் வழங்கும் தெரியுமா நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பன், மக்கள் திலகத்தின் புகழை பேச பாக்கியம் பெற்ற ரெஜின் கே சகாயராஜா. நன்றிகள்.